கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பிரியமான தேவ பிள்ளைகளே, யார் ஆமே ஸ்தோத்திரம் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறார்களோ அவர்களுக்கு தேவனுடைய இரக்கம் உண்டு என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆமே, நம் கர்த்தரிடத்திலிருந்து நாம் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆமே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். ஆமே, பலவிதமான பாவங்கள் இன்றைக்கு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறான். ஆமே சுதர உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் அடுத்தவர்களுடைய பாவத்தை குறித்து ஆமை இவன் இந்த பாவத்தை செய்கிறான் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் தன்னுடைய பாவங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை இன்றைக்கு அநேகர் உணர்கிறதில்லை. பிரியமான தேவ பிள்ளைகளை, ஆமே ஸ்தோத்திரம், நாம் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்ப்பதற்கு முன்பதாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள் என்ன என்பதை நாம் சோதித்து பார்த்து ஆமை அதை நாம் விட்டுவிட்டு அந்த பாவத்தை ஆமை அறிக்கை செய்து நம்ம விட்டு விடும்போது அங்கே தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் இரக்கங்களின் பிதாவாக இருக்கிறார். 1000 தலைமுறை மட்டும் அவர் இறங்குகிற தேவன். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற பிரியமான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய இரக்கம் நமக்கும் நம்முடைய தலைமுறைகளுக்கும் நம்முடைய தேசத்திற்கும் தேவை. ஆண்டவருடைய இரக்கம் இல்லைன்னா ஆமை அந்த இரக்கத்துல நம்ம இல்லைன்னா நிச்சயமா இந்த பூமியில நம்ம ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியாது. ஆகவே ஆமே சுதரம் பாவ வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும் அதை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில உணர்த்தி தரும்போது அவற்றை நாம் ஆமை அறிக்கை செய்து அதை நம்ம விட்டு ஆமை சுதரம் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய இரக்கம் மேலானது. அந்த இரக்கத்திற்குள்ளே நாம் காணப்படும் பொழுது நாமும் நம்முடைய குடும்பமும் அது ஆமை ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு காரணமாயிருக்கும். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் எங்களுக்கு தேவையப்பா. ஆண்டவரே, உமக்கு பயந்தவர்களிடத்தில் உம்முடைய இரக்கம் இருக்கிறதப்பா. இயேசுப்பா, ஆண்டவரே, ஆமை பாவியான மனுஷனை ரட்சிப்பதற்கு இந்த உலகத்துல வந்தவரே இயேசுப்பா, எங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்துமையா. இந்த நாளிலும் கர்த்தருடைய கரம் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய மகத்துவமான வல்லமை இன்றைக்கும் வெளிப்படுவதாக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சமாதானத்தோடு கர்த்தருடைய பிள்ளைகளை பரிசுத்த தேவன் நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். தேவைகளை எல்லாம் சந்தித்து ஆசீர்வாதமாய் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.